ருசியும் பசியும் ஷோல எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ராணி நேயர்களுக்காக அடிச்சு பிடிச்சி நாங்கள் தேடி வந்த இடம் தான் அக்தோ கடை. ஆமாங்க, அக்தோ அண்ட் பெஜோ. பர்மா ஃபுட்ஸ்னால் நம்ம ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ பாரிஸ் கார்னரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க பர்மா ஃபுட் கடை தான் இது. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். மசாலா ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்ல கோஸ் போடணும், அப்புறம் ஆயில் ஊற்றணும், அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அக்தோவோட மெயினே இதுதான் மெயின். அதுக்கப்புறம் முட்டை போடணும். இது எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் கலரிட்டே இருப்பீங்க? இந்த ஒரு 5 நிமிஷம் தான். வண்டியில் கிடக்கு பாருங்க, 2 மூட்டை கோசு காலி ஆகுதா இழைக்கிறாங்கல்ல. ஓ, நாளைக்கு 2 மூட்டை கோசு கிட்டத்தட்ட போடுவீங்க. அதுக்கப்புறம் முட்டை ஊற்றணும். சார், சுமார் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு விற்பீங்க? அது எப்பயும் வந்துக்கிட்டே இருப்பா, அதெல்லாம் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டைம் 3 மணி. ஆமாம், 3 மணிக்கு ஆரம்பம். அதுலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆவி பறக்கு. டிஷ் இருக்குன்னா சிக்கன் இருக்கு, எக் இருக்கு, வெஜ் இருக்கு, பேஜோ மசாலா இருக்கு, முட்டை மசாலா இருக்கு, மொய்யா இருக்கு. ஸோ இது முன்னாடியே வேக வச்சு எடுத்துப்பீங்களா? ஆமாம், வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்தாந்துறது இதெல்லாம். ஆரஞ்சு கலர். நூடுல்ஸ்க்கு என்னென்ன பண்ணுவீங்க? நூடுல்ஸ் மைதா கோதுமை 2 மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது. ஓ, இந்த லிக்விட் என்னதுன்னா? இது மசாலா, இஞ்சி பூண்டு மசாலாலாம் போட்டு நல்லா இதெல்லாம் போட்டு இது ரெடி பண்ணணும். வீட்டிலே ரெடி பண்ணுவோம் அது. ஓ, இதான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் மாதிரி. ஆமாம். அந்த லிக்விட் ஊத்துனீங்களா? அதுல என்னென்னலாம் பண்ணுவீங்க? அதுல கோஸ் வேக வைக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். அப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் உடச்சி ஊற்றி மசாலா போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணணும், ரெடி பண்ணணும் மசாலா. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க? ஆமாம், அங்கே வீட்டில் இருந்து ரெடி பண்ணி எடுத்தாடுறது. ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எக் ஃப்ரை. முட்டை மசாலாலாம் தனியாக முட்டை மசாலா அந்த எக்கில் வச்சு தருவீங்க. ஸோ இது பேர் எக் ஃப்ரை. எக் ஃப்ரை. இது எல்லாரும் நடிகர்லாம் வருவா சாப்பிடுவா. யாரெல்லாம்? விஜய்க்கு ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல, கவுண்டமணி வந்திருக்காப்புல, நிறைய பேர் இருக்காங்க. பாலா, டார்லிங் பாலாலாம் வந்திருக்காப்புல, நிறையா பேர் வர. ஃபோட்டோலாம் நிறையா இருக்கும். 6 மணிக்கு மேலே வருவாங்க. எல்லாம் காருக்குள்ளே இருப்பாங்க. டக்குன்னு கூட்டம் வந்துருமே, காருக்குள்ளே உட்காந்துட்டு அப்புறம் வந்து திடீர்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மட்டும் அப்படியே போயிடுவாங்க எல்லோரும் சாப்பிட்டு. அப்படியே எக் ஃப்ரை, சுடான எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
கோஸு. கோஸு. இது வந்து உடச்சக்கடலை மாவு. இது மிளகாத்தூள். லைட்டாக டேஸ்ட் பவுடர் போடணும். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இங்கே தான் வந்து ஊற வைக்கணும் புளியெலாம். அளவுக்கு தகுந்த எவ்வளோ போடுறோமோ அது இது உப்பு தண்ணி. இது பூண்டு ஆயில். பூண்டு பொரிக்கிறோம்ல, பொரித்து அந்த ஆயில் அப்படியே எடுத்தாருண்ணா, அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பிணையணும். பிணையிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ எவ்வளோ நல்லா பிணையிறமோ அப்போ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் பேஜோன்னு தான் வடை மாதிரி இருக்கும், முறுக்கு மாதிரி இருக்கும். அது விட்டா சாப்பிட்டு. இது பேர் வந்து பேஜோனா? ஆமாம். நல்லா இருக்குண்ணா. எப்படி செய்வீங்க? இது வந்து அரிசி மாவு, கடலைப்பருப்பு ஒரு சட்டியில் வச்சு ஊற வச்சு நம்ம எப்படி இந்த தோசை சுடுறோமோ அதில் ஊற்றணும். ஊற்றுறது அது கரெக்டாக ஊற்றலைன்னா வராது. லைட்டாக வத்தல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸ் போடணும். நூடுல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பொரிச்ச வெங்காயம்னு ஒன்று இருக்கும். பொரிச்ச வெங்காயம் எண்ணெயில் பொரிக்கணும். இந்த வெங்காயத்தை இதுதான் மெயின். ஃப்ரைட் ஆனியன். மல்லி போட்டு ஸோ கடைசியாக மல்லித்தூள். ஆமாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ பேஜோ ரெடி. பேஜோ அத்தோ. இதுதான் அத்தோன்றது. அப்போ இது அதுதான் பேஜோ. ஸோ இது மட்டும் நீங்கள் தனியாக கொடுக்குறது பேஜோ? தனியாக இதில் போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். தனியாக சூப்லேயும் போட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. சூப்பில் போட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. அதை போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பொரிச்சவங்க போட்டு கொடுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அத்தோ ரெடி. அத்தோ ரெடி.